ஒரு போதை மாதிரி விஜய் வந்துட்டாரு, ஓகே அவர் படத்துல பேசின டைலாக வச்சு நேர்ல நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவர் பின்னாடி இருக்கிற ஒரு தொண்டருக்கு கூட கொள்கைனா என்னன்னு தெரியாது, அவருக்கு எதுக்கு ஓட் போடுறீங்கன்னா இது தெரியும். ஒரு பொண்ணு ஈரோடல சொல்லுது, எங்க வீட்டுல 9 வாக்குகள் இருக்கு, விஜய்க்கு யார் வாக்களிக்கலைன்னா நான் சாப்பாட்டுல விஷ வச்சு கொன்றுவேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இதனாலதான் அவங்கள தற்குறி அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே. எந்த மொழிக்கும் எதிர் கிடையாது, எங்க மொழி தமிழ் இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். மற்றபடி நாங்கள் யாருக்கும் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசுங்க, அது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நாங்கள் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அவங்களும் கொஞ்சம் மனசை மாற்றிட்டு கொஞ்சம் புரியணும், தயவு செஞ்சு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வாக்களிக்கணும். ஏன்னா அந்த உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் ரொம்பவே நிறையா பேர் அந்த கட்சி தமிழ் மட்டும்தான் இது பண்ணுவோம், நமக்குள்ள அது செட் ஆகாதுப்பா. உங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு எங்கள் கட்சி தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. இதை நீங்கள் எல்லா வகையிலும் சிந்திச்சு பார்க்கலாம். நாங்கள் எல்லா விதத்துலையும் உங்கள் கூட இருந்திருக்கோம். நீங்கள் மாற்று அரசுன்னு தயவு செஞ்சு தாவேக்காவை மட்டும் யோசிச்சிடாதீங்க. அவர் தீய சக்தின்னு திமுகவை பேசுகிற ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. எங்களுக்காக 250 கோடி விட்டுட்டு வராருன்னா அது ஒரு டைலாக சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் படத்தில் நடிப்பார். அவர் இது ஆகுமா எம்ஜிஆருங்கிற நினைப்பில் வந்திருக்காரு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியின் தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளர் ரஜபுனிஷா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் மூத்த உறுப்பினர், மதிப்புக்குரிய மாமா அப்துல் வஹாப் அவர்களோட மருமகள், புதுமுகமாக அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய குடும்பம், உங்கள் மாமனார், உங்களுடைய கணவர், உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அவர் மாமனார் அரசியலில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறனால அவருக்கு தெரியாமல் தேர்வெடுக்கப்பட்டது தான். அதனால ஆனால் எப்படி இருந்தாலும் அவர் இதில் முழு ஆதரவாக இருக்கார். அவர் ஆதரவாக இருக்கிறனால யாருமே அதற்கு மெயினான எதிர்ப்பு யாரும் தெரிவிக்கிறது இல்லை. பூந்து வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்காரு, அவருக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. அதனால அவரும் மெயினான ஆதரவு கொடுக்குறாரு. அவர் தான் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால மற்ற யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் எனக்கு பிடிச்சது தான் எல்லாமே, நான் சொல்கிறதா எல்லாமே நடக்கும். அப்படிங்கும் போது எனக்கு இந்த சுதந்திரம், நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு ஒரு ஓட் போடுறதே ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா நினைக்கிற பொண்ணு நான். அப்படி இருக்கும்போது எனக்கும் இது ரொம்ப பிடிச்சி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அதனால எங்கள் வீட்லேயும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. இவங்க சைடு அவர் ஆல்ரெடி அரசியலில் இருக்கிறனால அவருக்கு ரொம்பவே ஒரு ஈடுபாடோட எல்லாமே பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது முழு மனசோட எனக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாரும் இது வரைக்கும் எந்த ஆப்போசிட் பண்ணல. பொதுவாக பெண்களே அரசியல் களத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ரேராக தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு இஸ்லாமியர் பெண்ணாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. அரசியல் களத்தில் பெரிய பெரிய கட்சிகள், பாரம்பரியமாக இருக்கிற திமுகவினுடைய பெரிய தலைகள், அனுபவமிக்க வேட்பாளர்கள், அதிமுக கூட்டணியில் இருக்கிற அனுபவமிக்க வேட்பாளர்கள், இவங்களுக்கு மத்தியில் நீங்கள் புதுமுகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? இதில் பயப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈக்குவல் அந்த மாதிரிங்கிற ஒரு கேரக்டர் தானா. ஸோ அதனால் எனக்கு முஸ்லீம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நான் எப்பவும் தள்ளப்பட்டதும் இல்லை. எனக்கும் அது பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் என்ன அந்த மாதிரி தள்ளப்பட விடலை. என்னோட விருப்பம் தான் எல்லாமே. அதனால எனக்கு பயம்னு எதுவுமே அந்த மாதிரி இல்லை. யார் எது சொன்னாலும் பேசினா நானும் திருப்பி பேசுவேன் அப்படிங்கிற கேரக்டர் தான். இதை அவங்க பெரியவங்க, அவங்களுக்காக நம்ம பயந்து நிற்கணும் அந்த மாதிரி கிடையாது. இது சமுதாயம், அப்படி சோஷியல், இது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு விஷயம்னால நான் அது கண்டிப்பாக பண்ணுவேன். மக்கள் மத்தியில் நீங்கள் போகிறீங்க இல்லையா, போகும்போது மக்கள் ஒரு பெண் வேட்பாளராக உங்களை எப்படி பார்க்குறாங்க? பெண் வேட்பாளருங்கிறது ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் பாதிக்கு பாதின்னு சொல்லிட்டு 117 வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. வேற எந்த கட்சியிலையும் அது கிடையாது. பெண் வேட்பாளருங்கிற போது புதுதான். அதுவும் இப்போ நிறைய பக்கம் பழகிக்கிட்டாங்க. நிறைய பக்கம் வேட்பாளர்கள் வரனால மக்கள் அது பெருசா ஒன்றும் நடந்துக்கிறது இல்லை. அது மோஸ்ட்லி பழகிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிறது இல்லை. புரியுது. பெண்கள் அரசியல் களத்தில் நீங்கள் போய் பெண்களை சந்திக்கும் போது அவங்க உங்களை எப்படி அணுகுறாங்க, எப்படி வாக்குறுதி கொடுக்குறாங்க? நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா?
கிட்டத்தட்ட முக்காவாசி பேர்கிட்ட நாங்கள் இப்போ கேட்குறவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடுறோம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சில பேர் நார்மலாக தெரியும், அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லும்போது அவங்க எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டாங்க. சில பகுதிகளுக்கு போனோம்னா சில பேரை மாற்ற முடியாது, என்னானாலும் அவங்களுக்கு என்ன தோணுது பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படி தான் இருப்பாங்க. புரியுது. ஒரு சிலர்கள் வந்து நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சிலர் நம்ம பொண்ணு தானே போடலாம் அப்படிம்பாங்க. ஏதாவது 1-2 பேர் பெண் நிற்கிறாங்க ஒரு டைம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கொடுக்கறது இது. சில பேர் என்ன ஆனாலும் அப்படிதான் நேரடியாகவே சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. நேரடியாக நாங்கள்லாம் டிஎம்கேங்க போட மாட்டோன்னு கொண்டு போய் துண்டறிக்கை கொடுக்கும் போதெல்லாம் சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. ஏடிஎம்கேன்னு சொன்னவங்க இருக்காங்க. அப்படியும் சில பேர் இருக்காங்க. அது சில பேர் வாங்கிட்டு அதை நேரடியாக சொல்லாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி போவாங்க. அதனால் ஒவ்வொருத்தர் வந்து உக்கடம் பகுதிக்கு போயிருந்தோம். அப்போது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பகுதி அங்கே. ஆனால் அந்த இது வந்து திமுக சேர்ந்து இருந்துச்சு. அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை வேணாம் நாங்கள் டிஎம்கே ஓட் போட மாட்டோம் நேரடியாக சொன்னாங்க. ஹவுசிங் யூனிட் இருக்க ஏரியா. ஒரு சிலர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை, வாங்கிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஒரு சிலர் டைரெக்டாகவே எங்ககிட்ட குத்தம் சொன்னாங்க, இது தப்பு இல்லையா, உங்கள் கட்சி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. நாங்கள் அவங்களுக்கு திருப்பி எடுத்து சொல்லுவோம். என்ன மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா புரிதல் இல்லாதது ஒன்று தான். வெளியே இந்த மீடியா, இந்த சோஷியல் மீடியால இருந்து, இந்த ஊடகங்கள்ல இருந்து நம்ம கட்சியை கொண்டு போற விதம் சரியில்லை. அது மூலியமா அவதூறுகளை நம்புறாங்களா? அதை நம்புறாங்க. அதை தாண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கவங்க மட்டும்தான், அந்த டீனேஜர்ஸ் அவங்க மட்டும்தான் உள்ளே போய் என்ன நடந்துச்சு அப்படிம்பாங்க நினைச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒரு சில வயசுக்கு மேலே அவங்க ஃபோனை பார்க்க மாட்டாங்க. ஃபோனையும் தாண்டி அவங்க மெயினாக நம்புற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி. அது ஊடகங்களில் வர்றது தான் அவங்க கண்டிப்பாக நம்புவாங்க. அதில் அதிகபட்சமாக என்ன நாம் தமிழர் கட்சி பண்ணுது அப்படிங்கிறது வெளிவரதில்லை. ஏன் முக்கால்வாசி ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா கூட 4 முனை போட்டி தான் உண்மை. ஆனால் அது கூட சொல்கிறது இல்லை, 3 முனை போட்டி தான் இருக்கு, 3 முனை போட்டின்னு சொல்லிட்டு தாவேக்காவை தான் சொல்றாங்க. அதுல கூட நாம் தமிழர் கட்சியை சில நேரங்கள்ல இணைக்கிறது இல்லை. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு வந்து கட்சியை பத்தி தப்பா தான் தெரியும். யாராவது 1-2 பேர் தெரிஞ்சவங்க என்னப்பா அவங்க கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. கேட்டால் நாங்கள் அதுக்கு பதில் கூறுவோம். நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுடைய உரிமைக்காக போராடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? எப்படி நம்புறீங்க? எப்படி நம்ம கண்டிப்பாக நம்புகிறோம். இது வரைக்கும் இருந்த கட்சிகள் என்ன பண்ணுச்சு? எதுவும் பண்ணலை. அதிமுக பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அது ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்க, அதனால வந்து அது தேவையே இல்லைன்னு விட்டுட்டாங்க மக்கள். நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் போடணும்னா திமுகவை அவங்க இப்போ வரைக்குமே திமுகவை வந்து மக்கள் நம்பிட்டு மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆனாலும் அவங்க தான் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த குண்டுவெடிப்பு போராட்டத்தில் இதானவங்களை விடுதலை பண்றோம்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. அது இப்போ வரைக்கும் விடுதலை ஆகவே இல்லை. திமுக அதை சொல்லி தான் கேட்டாங்க, அது இன்னும் பண்ணல. திமுக இப்ப இருக்க காலகட்டத்துல இஸ்லாமியர்கள் வந்து அவங்க வாக்குக்காக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வாக்கு இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து வின் பண்ண முடியும்னு அதுக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த விடுதலை அந்த விஷயம் நடக்கல. நியாயமா பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவர் தான் பிஜேபி கொண்டு வந்தது, அவர் தான் கூட்டணிக்குள்ள சேர்ந்ததே. இப்போ வந்து எதிரிகளாட்ட மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அவர் ஆரம்பிச்சு வைக்கலைன்னா இப்போ வந்திருக்காது. அப்போ ஜெயலலிதா அம்மா வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன பிஜேபியை இவர் தான் அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து கூட்டணி இப்போ வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. இப்போ இங்கே அவங்களை எதிர்க்கிறோன்னு சொன்னாலும் நேரடியா இங்க மட்டும்தான் திமுக சொல்ற மாதிரி இருக்கு, மறைமுகமா ஒன்னாதான் இருக்காங்க எல்லாரும். ஆனா வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஏற்படுத்தி அந்த வாக்குகளை நீங்கள் அறுவடை செஞ்சிருவீங்களா? நாம் தமிழர் கண்டிப்பா செய்வோம். ஆனா அதுக்கான முயற்சிகள் தான் கொஞ்சம் அதிகமா எடுக்க வேண்டிய. ஏன்னா இப்போ தொண்டாமுத்தூர் தொகுதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றது என்னன்னா, நிறைய பகுதிகளில் திமுக அதிமுக ஒன்று ஆளுங்கட்சி இல்லை வந்து அதிமுக வந்து அங்க சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அவர்கள் அங்க இருக்காங்க. அவருக்கு சேர்ந்த தொகுதி அவங்க ஆட்சி ஒரு பக்கம் நடக்குது, இன்னொன்னு ஆளுங்கட்சிங்கிற முறையில திமுக ஆட்சி ஒரு பக்கம் நடக்குது. ஒரு சில இடங்கள்ல அவங்களை கிராஸ் ஆகி நம்ம உள்ள கூட அனுமதிக்க முடியறதில்ல, போக முடியறது இல்லை, அவங்கள பத்தி கேட்க கூட முடியறது இல்லை, அனுமதிக்க. அந்த உக்கடம் பகுதி நான் சொன்ன பகுதிக்கு திமுக கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா
என்ன சொல்றது 90% அங்க இஸ்லாமியர்கள், 10% தான் மற்றவங்க இருக்காங்க. ஃபுல்லா ஹவுசிங் யூனிட். அந்த தொகுதிக்குள்ள நாங்க போறக்கு அவ்வளோ ஒரு ஆப்போசிஷன், அத்தனை கடந்து தான் நாங்க உள்ள போனோம். 90% இஸ்லாமியர் இருக்க பகுதிக்குள்ள ஒரு இஸ்லாமிய பெண் வாக்கு கேட்டு போக முடியல. அவங்களுக்கு இஸ்லாமிய பெண்ணுங்கிறத தாண்டி அவங்க உள்ள அனுமதிக்கமா, அவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மக்களுக்கும் விழிப்புணர்வு இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு விதத்துல மற்ற மக்கள் வந்து பயப்படுறாங்க. என்ன கேட்டா யாரும் பயப்படக்கூடாது, பயப்படாம ஓட்டு போடுங்க. சில மக்கள் வந்து நம்ம ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட இவங்க இத்தனை நாள் நமக்கு பண்ணிட்டாங்க, இவங்க பணம் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ நாள் நம்ம டிஎம்கேக்கு தான் போனோம், மாட்டி நமக்கு ஏதாவது சலுகை இது பண்ணிடுவாங்களோ. சில பேர் இன்னும் மனசுல நினைக்கிறது இவங்க வின் பண்ணவா போறாங்க, நம்ம எதுக்கு இவங்களுக்கு ஓட் போடணும், இவங்களுக்கு போட போய் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் நமக்கு திமுக ஆதரவை நம்ம வந்து விட்டுறணுமா அப்படின்னு நிறைய மக்கள் யோசிக்கிறாங்க. அது அவங்க பேசுற விதத்திலேயே எங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க அதை எப்படி கன்வின்ஸ் பண்றீங்க? நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சொல்கிற அதே பதில் தான் அவங்ககிட்டயே சொல்கிறோம். நாங்கள் காசு கொடுக்க போகிறது கிடையாது, நாங்கள் நேர்மையாக இருக்கோம், உங்கள் எல்லா நல்லதுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு முறையாவது வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் கட்டாயதுன்னு தான் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ கிடைக்கிற இலவசத்தை நம்பி வாழ்க்கையில் எப்பவும் விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போகும்போது அதையெல்லாம் சொல்லி நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம், கொஞ்சம் நம்புங்க. அதையும் மீறி இருக்கிறவங்க அவங்க போக்கில் தான் இருக்காங்க. அந்த இல்லை, இப்போ அதிமுக காசு கொடுப்பாங்க, திமுக காசு கொடுப்பாங்க, நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்காது. அவங்கள்ட்டெல்லாம் காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாமல் உங்களுக்கு எப்படி போட முடியும்? எப்படி போட முடியும்? நான் அதே விஷயம் தான், அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருந்தால் நாங்கள் அதை தான் சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறோம். காசு கொடுக்க மாட்டோம், ஏன்னா எங்கள் கட்சி கொடுக்கறது இல்லை. மனசாட்சி தொட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்து போடுங்க, யார் உங்களுக்கு நல்லது பண்ணுவான்னு போடுங்க. நாங்கள் நேர்மையாக இருந்து உங்ககிட்ட கேட்குறோம். காசு கொடுத்து அவங்க போட சொல்கிறவங்க இன்றைக்கும் நமக்கு நேர்மையாக இருக்க மாட்டாங்க. புரியுது. நம்ம தான் அவங்களுக்கே வந்து வாக்களிக்கிறோம், ஆனால் அவங்க நமக்கு காசு கொடுத்து வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் நம்ம போடுறோம். சில பேர் குற்ற உணர்ச்சியிலலாம் வாக்கு செலுத்துறாங்க, காசு வாங்கிட்டோமேன்னு அப்படின்லாம் வாக்கு செலுத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டாயத்துல ஒவ்வொருத்தர் நாங்க பரம்பரையா வரோம், அவங்களுக்கு தான் போடுவோங்கிறதுல ஒவ்வொருத்தர் இந்த அதிமுக வேணாம் அப்படின்னா நம்ம திமுக போடணும், திமுக வேணாம் அப்படின்னா அதிமுக போடணும் அப்படிங்கிற ஒரு இதுல போடுறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லிதான் மாற்ற வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு புதுசா வரணும். ஏன் இவங்க 50 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, இவங்களே தான் மாத்தி மாத்தி எதுக்கு வரணும், இவங்க போட்டோம். அவங்க நம்ம யாரு முக்கியம் நினைச்ச அந்த தலைவர்கள் எல்லாருமே இப்போ இறந்துட்டாங்க, யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் அந்த கட்சியை நம்ம வச்சு தொங்கிட்டு இருக்கணும்? இப்ப மாற்று அரசியல் வந்துருச்சு, மாற்று அரசியல் ஒரு டைம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. 50 வருஷம் ஆகி என்ன நடந்தது? இன்னும் எதுவும் நடக்கல, எதுவும் மாறவும் இல்லை. இல்ல அதையும் மீறி அவங்களோட விருப்பம், நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணியாச்சு. அதே மீறி வாக்களிக்கிறது யாரையும் கட்டாயப்படுத்தி வாக்களிக்க சொல்ல முடியாது, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் சில பேர் இன்னும் வந்து அந்த அறிவு இல்லாமல் என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. சில பேர் ஊடகங்களை நம்பி இந்த தப்பாக போடுற இந்த மீம்ஸ் ட்ரோல்ஸ் அப்படிங்கிற இதில் அதை நம்பி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவதுமா, நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்களில் எதை நீங்கள் மக்கள்கிட்ட முன் வச்சு பேசுகிறீங்க? நாம் தமிழர் கட்சியோட மெயினாக நாங்கள் பேசுகிறது வந்து பெண்கள் சம உரிமை. அது நாங்கள் மெயினாக பெண்கள் சம உரிமை, ஜாதி மதம் இல்லை, நாங்கள் எந்த மொழிகளுக்கும் எதிரானவர்கள் இல்லை. இந்த 3 கருத்து தான் நாங்கள் முதல்ல சொல்றது. பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் அந்த மாதிரி எஜுகேஷன் நாங்கள் வந்தோம்னா இலவசமாக கொடுப்போம். அதுக்கடுத்த விஷயம், ஜாதி மதம் நாங்கள் பார்க்கறது இல்லை, எங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான். மருத்துவ வசதி, தனியார் மருத்துவமனைக்கு ஈடாக அரசு மருத்துவமனையில எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் ஏற்பாடு செய்யப்படும். இதை நாங்க மெயினா கொண்டு போற விஷயம். அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளுக்கு போகும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்கா எங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, இங்க இந்த பிரச்சனை இருக்கு, இங்க இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சில பேர் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. சில பேருங்க முக்காவாசி மக்கள் வந்து அவங்கள எதிர்த்தா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு அவங்க பேசுற விதத்திலேயே தெரியுது, நம்மளை அவாய்ட் பண்ற விதத்துல தெரியுது. ஏதாவது நடந்துருமோன்னே நிறைய பேர் பயப்படுறாங்க. அவ்வளோ கஷ்டத்துல வாழ்ந்தாலும் இதுக்கு இதே பரவாயில்ல, இன்னும் ஏதாவது நமக்கு நடந்துருமோ அப்படிங்கிற பேரை பயப்படுறாங்க. மக்கள் சொல்ற கோரிக்கைகள்ல அல்லது எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுல நீங்க முக்கியமா எந்த பிரச்சனையை கருதுனீங்க? முக்கியமா எனக்கு கடைசியா தொண்டாமுத்தூர் குற்றாலம் பகுதிக்கு உள்ள போயிருந்தோம். இருக்கு அங்க 7 கிராமங்கள் இருக்கு. அதுல ஒரு சைடு 5 கிராமங்கள் வசிக்கிற ஒரு ஏரியா. அங்க ஒரு
பிரச்சனை, அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அந்த பாலம் வந்து பாலடைஞ்சு கிடக்குது. அவங்க சொல்கிறாங்க, கலெக்டர்லேருந்து நாங்கள் எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம், வரவங்ககிட்டையும் பேசி பார்த்துட்டோம், ஒரு வருடம் ஆச்சு, இன்னும் அது வந்து சரியாகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது. காரணம் அவங்க உள்ள பேருந்து வசதி இல்லை. அந்த பாலம் உடைஞ்சனால உள்ள பேருந்து எதுவும் போகிறதில்ல. ஸ்கூல் போகிறவங்கலேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே குற்றாலத்துக்கு உள்ளே போகிற அந்த பேருந்து மட்டும்தான் அவங்களுக்கு வருது. அதுவும் காலையில் ஒரு தடவை, மாலை ஒரு தடவை வருது. அந்த டைமுக்கு வெயிட் பண்ணி அதில் போனால் போக வேண்டியது தான், இல்லைன்னா இல்லை. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தாண்டி அதே இடத்துல அவங்க மக்கள் எங்கிட்ட இந்த ரொம்ப பெரிய பிரச்சனையாக சொன்னது தண்ணீர் பிரச்சனை. அவங்களுக்கு வந்து தண்ணீர் அங்கே எதுவும் கிடையாது. இப்போதைக்கும் சிறுவாணி கீழே மலையில் அங்கே சிறுவாணி டேம் இருக்குது, அங்கே வசிக்கிற மக்கள், ஆனால் அவங்களுக்கு சிறுவாணி தண்ணீர் போகிறது இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. வனவிலங்கு பிரச்சனை. அந்த இடம், அந்த ஏரியா தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே இருக்க மக்கள் அதிகமாக சொன்னது மெயினான தண்ணீர் பிரச்சனை. புரியுது. இப்போ இந்த அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியோட மலையடிவாரங்களில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கான மோதல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி அடைஞ்சா அதை எப்படி சரி செய்வீங்க? அந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுத்துட்டா அவங்க விலங்குகள் இருக்க இடத்துக்கு நோக்கி அவங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. தொண்டாமுத்தூர் ஒரு பாதி பகுதிக்கு மேல கிராமங்கள், அந்த மலையடிவார கிராமங்கள் தான் இருக்கு. அந்த இடம் அவங்களுக்கு கழிவறைகள் இல்லை, ஸ்ட்ரீட் லைட் இல்லை. இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டா அவங்க கழிவுகளுக்காக வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ விலங்குகள் அட்டாக் பண்றது கம்மியா தான் இருக்கும். அவங்களுக்கான நம்ம வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டா எதுக்கு மிருகங்களோட அவங்க போராடணும்? லைட் இருந்தா அவங்க பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிட போறாங்க. அப்போ எந்த யானை வருது எதுவுமே அதுக்கு யாருக்கும் தெரியாது. அதை விட்டு இவங்களும் விலகி போயிடுவாங்க. யானை வருதா, லைட் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக இருப்பாங்க. அது பாட்டுக்குள்ள பேசாமல் போயிடும். இவங்களும் அதை தேவையில்லை. மின் கம்பி அமைச்சு கொடுக்கலாம். அது வந்து கொஞ்சம் இவங்க இடத்துக்குள்ளே இல்லாமல் மக்கள் வசிக்கிற இடத்த தாண்டி ஒரு சரௌண்டிங்காக ஏரியா மாதிரி கொஞ்சம் தள்ளி அமைச்சு கொடுத்தோம்னா விலங்குகள் அவங்க பகுதிக்குள்ளே வராது, மக்களையும் யாரையும் வந்து பாதிக்காது. தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தளவில் வடநாட்டு தொழிலாளர்கள் ஆக்கிரமிப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் படித்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வடநாட்டு ஆக்கிரமிப்பு வந்து கோவையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுமாகவே இருக்குது. அதில் அதிகம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோவை வந்து அதிகபட்சமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை, ஈரோடு இந்த மாதிரி பகுதிகளில் இருக்குது. கோவையில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் அந்த பகுதி வந்து பாதி தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வருது. எங்க தொகுதிக்குள்ள பாதி வருது, பாதி தொகுதி கோவை தெற்கு தெருவுக்குள்ள போகுது. கோவை தெற்குக்கு பாதி போகுது, தொண்டாமுத்தூருக்கு பாதி வருது. ஆர்எஸ்புரம் தான் வடநாட்டவர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க தான் அவங்க ஆக்கிரமிச்சது அதிகம். இதுல அங்க இருக்க ஒரு கொடுமையான விஷயங்கள் எல்லாமே முக்காவாசி பேருக்கு மேல வாக்குரிமை வச்சிருக்காங்க. எல்லாம் சொந்த வீடு வச்சிருக்காங்க, வாக்குரிமை வச்சிருக்காங்க, வடநாட்டுக்காரங்க. இப்படி இருக்கும்போது நம்ம அதிமுக நம்ம ஓட் பண்ணி தான் வின் பண்ணணும்னு கூட தேவையில்லை. பிஜேபியும் அதிமுகவும் அவங்களோட வாக்குகளே போகும் அவங்க வின் பண்றதுக்கு. அவங்க உறுதியா அவங்க பிஜேபி தான் போடுவாங்க. கண்டிப்பா அவங்க பிஜேபிக்கு தான் போடுவாங்க. நம்ம என்ன நினைச்சாலும் அவங்க வாக்குகள் அவங்களுக்கு தான் போகும். நம்ம தடுத்தாலும் நிறுத்த முடியாத மாதிரி அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடங்கள் ஃபுல்லாவே வட இந்தியர்கள் தான். அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு. சொந்த வீடு அங்க இருக்கவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது. வட இந்தியர்கள் அந்த ஆர்எஸ்புரம் ஏரியாக்குள்ள போயிட்டீங்கன்னா அத்தனை பேரும் வட இந்தியர்கள் தான். முத வந்து பானிபூரி மசால் பூரி கடை போட்டவங்க இப்ப அங்க இருக்க ஷோரூம் வரைக்கும் ஓபன் பண்ற அளவுக்கு பெரிய பெரிய கடை வச்சிருக்காங்க. எல்லாரும் சொந்த வீடு, பெரிய பெரிய வீடு, எல்லாரும் அவங்க சொல்லிதான் நம்ம இருக்குங்கிற மாதிரி இருக்கு அந்த ஏரியாவே. தான் அங்கேன்னு மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய ப்ராப்ளம், பேங்க்குக்கு போனா கூட, ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போனா கூட அங்க முழுவதுமா எல்லா பக்கமும் வேலை பார்க்கறது வட இந்தியர்கள் மட்டும்தான். இதுல வந்து நமக்கு ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, நம்ம கான்வர்சேஷன் பேச முடியறதில்லை. அங்க இருக்க முக்காவாசி பேருக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து ஹிந்தி தெரியும், யாரோ ஒருத்தர். அங்க இருக்கவங்க மோஸ்ட்லி என்ன பண்றாங்கன்னா, அங்க வடநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு தமிழ் சரியா தெரியறது இல்லை, இங்கிலீஷும் தெரியாது. ஏன்னா வேலை இல்லாம கஷ்டப்படுற வந்தவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்? கண்டிப்பா தெரியாது. படித்தவர்களா இருக்க முடியாது. இங்கிலீஷ் சுத்தமா தெரியறது இல்லை. தமிழ் ஒவ்வொருத்தர் திக்கி திக்கி பேசுறாங்க, ஒவ்வொருத்தர் சுத்தமாவே பேசுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது கான்வர்சேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஹோட்டல் அந்த மாதிரி இதில் கூட சமாளிச்சிடலாம். இதில் பேங்க்கில் வரைக்கும் வட இந்தியர்கள் வச்சுருக்காங்க நிறையா பக்கம். ஆனால் அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் அந்த முதலாளிகள் அவர்கள் சொல்கிற ஒரே இது, அவங்க கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க, நாங்கள் அதனால வச்சுருக்கோம். ஓகே, அவங்க சொல்கிற பதில். இதை எப்படி முடிய கட்டுவீங்க? இதை மக்கள்கிட்ட பேசுகிறீங்களா நீங்கள்? மக்கள்கிட்ட இதையும் நாங்கள் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் இதை ஆட்சிக்கு வந்தோன்னா இதுக்கு இருக்க வழி என்னென்னா, நம்ம அரசாங்கம்
அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இப்போ ஒரு 100% 80% தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு 20% கம்மி பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம நாட்டுல இருந்தும் கர்நாடகா போறாங்க, கேரளா போறாங்க, அப்ராட் வரைக்கும் எல்லாரும் வேலைக்கு போறாங்க. அதனால பண்ண முடியாது. அதை கம்மி பண்ணலாம். இன்னொன்னு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பா இந்த வாக்குரிமை வந்து இது பண்ணக்கூடாது. நம்ம இதே தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர்ல போய் நிறைய பேர் வாழ்றாங்க. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சிட்டி, ஐடி ஃபீல்டுக்காக போய் வாழ்றாங்க. கேரளால நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி மும்பைல போய் வாழ்ற தமிழர்களும் இருக்காங்க. அத்தனை பக்கம் இருந்தாலும் ஆனா அவங்க வாக்கு செலுத்த தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாகும். யாருக்கும் அங்க வாக்குரிமை கொடுக்கல. ஆனா இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த வாக்குரிமை கொடுத்து வச்சிருக்காங்க. இது எங்க ஆட்சி கண்டிப்பா வந்ததுன்னா, அவங்க வாக்குரிமை இல்லைனாதான் அவங்களுக்கு ஒரு உரிமை இல்லைன்னு வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அதை முதல்ல தடுக்கணும். வேலை வாய்ப்பை கண்டிப்பா வேணான்னு சொல்லணும். எல்லாத்தையும் தாண்டி மக்கள் இன்னும் கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்தனால இவங்க கொஞ்சம் நம்ம சோம்பேறியா இருந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு இது. நம்ம அப்படி இருந்தனால அவங்க இப்ப கம்மி வேலைக்கு வராங்கன்னா அவங்கள தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல நஷ்டம் நமக்கு தான். முதலாளிகள் அவங்கள தேர்ந்தெடுத்தாலும் அவங்களோட பணம் நம்ம நாட்டுக்கு வர போறது கிடையாது. நம்ம நாடு வளர போறது இல்லை. எல்லாமே வட மாநிலத்துக்கு தான் போகுது. புரியுது. மிஞ்சி போய் கேட்டா என்னங்கிறாங்க, நீங்க அந்த சம்பளத்துக்கு வாங்க, நீங்க அதிக சம்பளம் கேட்குறீங்க, அவங்க லீவ் எடுக்கிறது இல்ல, நீங்க லீவ் எடுத்துப்பீங்க. இதெல்லாம் தான் முதலாளிகள் அவங்க கிட்ட இருந்து வர சொல்றாங்க. ஆமா, இதுதான் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு. அதனால மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோட அவங்களும் இருந்துட்டு, நமக்கு வேலை இது முக்கியம், நமக்கு வேணும் அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே நேரம் முதலாளிகளும் கொஞ்சம் நம்ம மக்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அப்படியே லீவ் போடுறாங்களா ஒரு 2-3 டைம் சொல்லி பார்ப்போம், அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அவங்களும் நம்ம இதுக்கு சொல்லி, இது எல்லாத்த விட அதிகபட்சம் நம்ம கொண்டு வர அந்த சட்டம் தான். சட்டம் கொண்டு வந்துட்டா 2 பேரும் தெரிஞ்சிருவாங்க. புரியுது. தங்கச்சி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து போதைப் பொருள் கலாச்சாரம், அப்புறம் வந்து டாஸ்மார்க்கு கலாச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் குடிநோயாளியாக ஆக்கி வச்சிருக்கு தமிழ்நாடு. இதை பற்றி நீங்கள் மக்கள் மத்தியில் பேசுகிறீங்களா? நாங்கள் பேசாத விஷயம் எதுவுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் இருந்த எல்லா விஷயத்தையுமே நாங்கள் போராட்டத்தை வரைக்கும் எடுத்து சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். மது ஒழிப்பு ஒரு மிகப்பெரிய, நாங்கள் முன்னாடியே ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி சார்பாக மது ஒழிப்புலேருந்து கனிம வளம்லேருந்து எல்லா போராட்டங்களும் நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்தால் கண்டிப்பாக மது ஒழிப்பு பண்ணிடுவோம். இது எல்லாத்துக்கும் வந்து எதிராக போராடுவோம், போராடிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் போராடுறோம். ஆனால் எங்கள் போராட்டத்தை இந்த ஊடகங்கள் காமிக்கிறது இல்லை. அதனாலதான் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்கிறதும் தெரியறது இல்லை. சில பேருக்கு கொஞ்சம் இந்த டீனேஜர்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சாலும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இப்போ இந்த தாவேக்கான் வேற வந்ததுனால சில அறிவில்லாத இளைஞர்கள் வந்து அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, என்னன்னே புரியாம. புரியுது. அதனால இதை வந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம். இப்போ கடைசியா கூட கோவையில் பார்த்துருப்பீங்க, அவினாசி ரோட ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு காரணம் வந்து மதுதான். அங்கே டாஸ்மாக் இருந்துச்சு. அப்போ கூட வந்து எங்கள் கட்சி சார்பாக வந்து அதை உடைச்சி எல்லா போராட்டமும் பண்ணணும். அதுக்கு காரணமும் அதுதான். எல்லாம் போதையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டு இருக்கனால அதிகம் வந்து நைட்டு எல்லாரும் போகிறது வர்றது இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் வெளியே இவங்க சொல்கிறாங்களோ தவிர நாங்கள் மது ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. புரியுது. எல்லா பக்கமும் இருக்கு. மறைமுகமாகவும் அது செயல்பட்டுட்டு தான் இருக்கு. 11 to 11 வேற இப்போ போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. 11 o'clock கூட க்ளோஸ் பண்ணிடுவோம்னு வெளியே அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஆனா டாஸ்மாக் 11 to 11 சொல்லிட்டு நைட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியாம சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணுது. இப்போதைக்கும் அவ்வளோ இப்போ ஆர்எஸ்புரம் மெயின் ஏரியாவில் இருக்கு, அவினாசி ரோட்ல இருக்கு. அவினாசி ரோடு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்கனால ஒரு மெயினான ஏரியா. எல்லா பக்கமும் எல்லாமே இருக்கு. எல்லாமே க்ளோஸ்டுன்னு தான் சொல்றாங்க. ஆனா எல்லாமே மக்கள் உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? அந்த மதுபான கடைகள் இருக்கிறது, பள்ளியில் படிக்கிற காலேஜ் பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிமையாக இருக்கிறது, இது குறித்த கோரிக்கைகளை தான் வைக்கிறாங்க. நாங்கள் போன வரைக்கும் பார்க்குறீங்கன்னா மக்கள்கிட்ட இது பற்றி பெருசாக ஒரு இது வந்ததில்லை. அவங்க சொல்கிறது இது பண்ணுறாங்க. அந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ அது தப்புன்னு சொல்கிறாங்களோ தவிர மற்ற நேரத்தில் அது ஒரு பெரிய விஷயமா கண்டுக்கிறது இல்லை. இப்போ வரைக்கும் நாங்கள் போன பகுதிகளில் யாராவது 1-2 பேர் சொல்கிறது தான் இது. மற்றபடி அதிகமாக சொல்கிற கம்ப்ளைண்ட்னா அவங்க இடத்துக்குள்ளே அவங்க ஏரியாக்குள்ளே இருக்கிறது, இந்த தண்ணி பிரச்சனை, விலங்கு பிரச்சனை, இந்த குப்பைகள் கொட்டி வச்சிருக்க பிரச்சனை, தெருநாய்க்கள் பிரச்சனை, இந்த மாதிரி தான் அதிகமாக சொல்கிறாங்க. இது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது தான் ஞாபகம் வந்து இப்படி நடந்துருச்சு, மது ஒழிப்பு பண்ணணும் அப்படின்னு இதை முக்கியமாக கொண்டு வராங்களோ தவிர அது வரைக்கும் நாங்களே நேரில் பார்த்துருக்கோம். மக்களே இதை வந்து ஒரு
இதாக நினச்சிக்க மாட்டேங்கிறாங்க. சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு பழகி போன விஷயங்கள் மாதிரி இப்போ ஆயிப்போச்சு. மற்றதுக்கு கொடுக்க தெருநாயை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து சொல்கிறாங்க, இதை இது பண்ணணும், இது எங்களுக்கு சரியில்லை, இதெல்லாம் இதை பண்ணுங்க முதல்ல, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெருநாய்க்கு கொடுக்குற அந்த பிரச்சனையும் சொல்கிறாங்க. ஆனால் மதுவை பற்றி சொல்கிறது இல்லை, சொல்ல மாட்டாங்க. இது இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்க மாதிரி இது ஒரு சாதாரண விஷயமான ஆயிப்போச்சு தமிழ்நாட்டில். அவங்க வந்து அது ஒரு பழகி போச்சு. ஆமாம், அவங்க மிஞ்சி போய் தமிழ்நாட்டு மது பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ வட இந்தியர்களை பார்த்து பயப்படுறாங்க. பொண்ணுங்க போக முடியல, அவங்க இருந்தாலே வந்து ஒரு பயம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்கா. மதுவை பார்த்து பயப்படுறது கூட கம்மி தான், அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இல்லை. வட இந்தியர்கள் பார்த்து அதிகமாக பயப்படுறாங்க. குழந்தை வச்சுருந்தாங்கன்னா அந்த வீட்டு பக்கத்தில் வட இந்தியர்கள் இருந்தாங்க, போக்குவரத்து இருந்ததுன்னா நீங்கள் அதை தாண்டி போவேணா, குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் வருது. பொண்ணுங்க போவேணா அப்படிங்கிற பயம் வருது. மெயின் பயமே வந்து வட இந்தியர்கள் தான். அவங்கள ஒழிக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இப்போ இருக்கு. ஊடகங்கள்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை தாவேகா தட்டி பறிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகா கட்சி அறிவிக்கப்பட்ட பிறகு உங்கள் தொகுதியில் எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்குது? தாவேகா நாங்கள் அதை சொல்லவே முடியாது. அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு கட்சியாகவே எங்களுக்கு தென்படலை. சில மக்கள் வந்து அந்த ஆசையில் போதை மாதிரி தான், மது போதையை விட இது அதிகமாக இருக்குது. ஒரு போதை மாதிரி விஜய் வந்துட்டாரு, ஓகே அவர் படத்தில் பேசின டைலாகை வச்சு நேரில் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சில பேர் உண்மையாக சொல்லணும்னா யாருக்குமே அறிவே இல்லைங்க. அவர் பின்னாடி இருக்கிற ஒரு தொண்டருக்கு கூட கொள்கைனா என்னன்னு தெரியாது, அவருக்கு எதுக்கு ஓட் போடுறீங்கன்னா இது தெரியாது. ஒரு பொண்ணு ஈரோடில் சொல்லுது, நாங்கள் எங்கள் வீட்டில் 9 வாக்குகள் இருக்குது, விஜய்க்கு யாரும் வாக்களிக்கலைன்னா நான் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுருவேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இதுதான் அவங்க நாலேஜ், அவங்க இருக்க அறிவு இவ்வளவுதான். அவர் சுத்தி இருக்கவங்களுக்கு இருக்க அறிவு இவ்வளவு. இதனாலதான் அவங்கள தற்குறி அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அவங்களோட நாலேஜ் இவ்வளவுதான். அதை தாண்டி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்கறது இல்லை. வந்து 3 வருட காலமாச்சு, செலிப்ரேஷன்லாம் கூட பண்ணாங்க. முத வந்து ஈரோடு எலெக்ஷன்லாம் அவங்க நிற்கவே இல்லை. ஏன் அப்பவே நின்றுருக்கலாம், ஆனா நிக்கல. இப்போதான் வந்து நிற்கிறாங்க. ஆனா நாங்க நடத்துகிற போராட்டம் அத்தனையும் சொல்லி அன்னைக்கு அவர் ஸ்பீச்ல சொல்றாரு, இதுக்கெல்லாம் நாங்கள் கூட நிற்போம் அப்படின்னு. நீங்கள் கூட நிற்பேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து இவ்வளோ கைத்தட்டி விசில் அடித்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற மக்கள் நாங்கள் கூட நிற்கலை. இது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், இத்தனை போராட்டமும். ஆனால் எங்களை யாரையும் காமிக்கலை. விஜயை வந்து ஊடகங்கள் காமிக்கிற அளவுக்கு கூட ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி எங்களை காமிக்கிறது இல்லை. அப்படின்னா உங்களுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிரும்ல? அதுதான் இவங்க பண்ணுற தப்புனால தான். அதனால தான் எல்லா பக்கத்துலேயும் சொல்லிட்டு இருக்கிறது, இந்த ஊடகங்கள் பண்ணுற தப்புனால தான் எங்களுக்கு வாக்கு குறையிறதுக்கு காரணமே ஊடகங்கள் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. களம் எப்படி இருக்குது? ஊடகங்கள் சொல்லுது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு குறையும் அப்படின்னு, நீங்கள் களத்தில் நிற்கிறீங்க. களத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கட்சியினால பெரிய பாதிப்பு எதுவும் வராது. என்ன பண்ணாலும், ஏன்னா ஒரு சில பேர் மயங்கி போய் போடுவாங்க, ஒரு சில பேர் பித்தர்கள் மாதிரி பைத்தியம் பிடிச்சி திரியிறாங்க, அவங்க கண்டிப்பா போடுவாங்க. ஆனா அதே டீனேஜர்ஸ்லயும் ஒரு சில பேருக்கு அறிவு இருக்கவங்க, யோசிச்சு பாக்குறவங்க கண்டிப்பா விஜய் கட்சி சூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதையும் தாண்டி திமுக அதிமுக இருக்கிறனால வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல போனவங்க எல்லாம் இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ தவிர போகாது. அதையும் தாண்டி விஜய் மேல மட்டும்தான் மோகம் இருக்கு. அவர் ஒருத்தர் ஒரு தொகுதிக்கு தான் நிக்க போறாரு, மிச்சம் 233 தொகுதி இருக்கு. அங்க நிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தா கூட அந்த பையன் நிக்கிறானான்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிதான் அவங்க வேட்பாளர்கள் இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க கட்சியில யார் இருக்காங்கன்னு கூட, செங்கோட்டையன் விஜய் இப்போ அவர் வந்து சேர்ந்தனால அவர் பேர் கொஞ்சம் தென்படுது. இவங்களை தவிர இப்போதைக்கு யாருன்னு யாருக்குமே தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவேகா குறி வச்சிருக்கிறது திமுக. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான். சில பேர் இன்னும் தாண்டி அவர் படத்துல நடிக்க மாட்டாரு, கண்டிப்பா எங்களுக்காக 250 கோடி விட்டுட்டு வராருன்னா அது ஒரு டைலாகா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவர் படத்துல நடிப்பாரு. அவர் இது ஆகுமா எம்ஜிஆருங்கிற நினைப்பில வந்திருக்காரு. நாங்க எம்ஜிஆர் ஒன்றும் இவரை மாதிரி எடுத்தோன்னா சிஎம் ஆகல எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் அதுக்கு முன்னாடி படத்துல இருந்தாலுமே வந்து திமுகல எம்எல்ஏவா இருந்தவர். அவருக்கு அரசியல் வாய்ப்பு, அதை பத்தின அனுபவம் நிறைய இருக்கு. அது நடந்ததுக்கப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சோன்னா உடனே ஆயிட்டாரு. ஆனால் அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இவர் எம்ஜிஆர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் அவர் ஃபேனு, அவரை மாதிரி நானும் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் மக்களோட மக்களாக நின்று போராடுவார், அவங்களோட பிரச்சனைகளை கேட்டிருக்காரு. இவர் என்ன கேட்டார் இது வரைக்கும்?
அது சரி. எதுவும் பண்ணதில்லை. அந்த வேன் அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வந்தனதில்லை. இவர் எங்க மக்களுக்காக போராட போறாரு, அதில் ஏறி நின்றுட்டு தான் பேசுறாரு. கேட்டால் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் கீழே இறங்கி பேசுவார். இவங்க விஜய் மாதிரி கிடையாது. எந்த வகையில் விஜயும் எம்ஜிஆரும் ஒன்றாக முடியும்? அவருக்கு எந்த சொத்தும் கிடையாது. ஒரு வீடு ஒன்று தான் இருக்கு. எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல. கடைசியாக படத்துக்கு நடிக்க போகும்போது கூட நான் எனக்கு மக்களுக்கு செலவு பண்ணுறது கூட எனக்கு பணம் இல்லை, அதுக்காக போகணும்னு சொல்லிட்டு போனவர். அவருக்கு சொத்து எதுவும் இல்லை. புரியுது. இவரை நிச்சயமா விஜய் வந்து சேர்த்த முடியாது. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நிறைய மக்கள் விஜய் வந்து எம்ஜிஆர்னு சில வகையில் அவர் அதை சொல்லிட்டு வராரு. அவரே ஒரு பொய் சொல்லிட்டு தான் வராரு, மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும். அது எதுக்குன்னா அதிமுகவோட ஓட்ட கவர்றதுக்காக எம்ஜிஆரை சொல்லிட்டு வராரு. நான் எம்ஜிஆர் மாதிரி நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு வாக்குக்காக அவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. சில மக்களும் அதை நம்புறாங்க. அதுக்காக தான் இதை முக்கியமாக சொல்லியிருக்கு. எம்ஜிஆரும் இவரும் ஒன்றும் இல்லை. அவர் பண்ண எந்த விஷயமும் இவர் பண்ணல. மக்கள் கூட ஒன்றா இல்லை. அவருக்கு சொத்தே இல்லை. இவங்களுக்கு எவ்வளோ இருக்கலே டாப் ஆக்டர், பீக் ஆக்டர் அவர் தான். பீக்குங்கிறத விட டாப் பெய்டு ஆக்டர். புரியுது. அம்மா, சீமான் அண்ணன் வந்து பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிடத்தை உடைச்சி திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து ஒரு பிஜேபியோட கையாள், ஆர்எஸ்எஸோட கையாள் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ நீங்கள் இஸ்லாமியர் பகுதியில் வாக்கு கேட்டு செல்லுகிற போது இது ஏதேனும் பாதிப்பை உருவாக்குதா? அவங்க ஏதாவது கேள்வி எழுப்புறாங்களா? இஸ்லாமிய பகுதிகளுக்கு நான் போன வரைக்கும் அவங்களது ஒரு கேள்விகளே எதுவும் எழுப்பினது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக தான். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இருக்காங்க. வேற எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாங்க, எதுவும் சொல்றதும் இல்லை. யாராவது 1-2 பேர் சொன்னோம்னா என்னன்னு சொல்றாங்க, அவரு நிறைய பேசுவாரேம்மா, என்னம்மா இப்படி பேசுறாங்க, எப்ப பாரு பேசிட்டே இருக்காரு, அவர் பேசுறது ஒரு நேரம் புரியறது இல்லை அப்படிம்பாங்க. அவங்க வாக்கத்தானே நீங்க குறி வைக்கணும். ஆமா, அதனாலதான் நாங்க போறப்போ ஒரு சில பேர் சரிப்பா நம்ம பொண்ணு நிக்குது, சரி ஒரு டைம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு எங்க கிட்டே பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க கிட்டதான் நாங்க சொல்றது, இவங்க எதுவுமே பண்ணல, உங்களுக்கான எந்த இதுவும் பண்ணல. சில இஸ்லாமியர்கள், உருது பேசுற இஸ்லாமியர்கள், அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தமிழை தான் முன்னிறுத்துறாங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் எங்களை எதிரி மாதிரி பாக்குறாங்க. அவங்க கிட்டயும் நாங்க சொல்றது, நாங்க எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது. எங்க மொழி தமிழ் இருக்கணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். மற்றபடி நாங்க யாருக்கும் நீங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசுங்க, அது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நாங்க எதுவும் சொல்ல போறதும் இல்லை. புரியுது. அதுக்கு நாங்க எதிர்ப்பு இல்லை. ஆனால் அவங்களும் கொஞ்சம் மனசை மாத்திட்டு கொஞ்சம் புரியணும். தயவு செஞ்சு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வாக்களிக்கணும். ஏன்னா அந்த உருது பேசுற இஸ்லாமியர்கள் ரொம்பவே நிறைய பேர் எங்க நான் ஒரு 2-3 பக்கம் கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறையா. அந்த கட்சி தமிழ் மட்டும்தான் இது பண்ணும், நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுப்பா இப்படிலாம் சொல்ல நேரடியாவே சொன்னவங்க இருக்காங்க. அப்புறம் நான் நிற்கிறேன்னு சொன்னப்போ கூட ஒரு 2-3 பேர் வெளியே தெரிஞ்சவங்க கிட்ட காத்து பார்க்கல காதலி வந்திருக்கு. இந்த கட்சியில் நின்று என்ன பயன் இருக்கு? நாங்கள் பயனுக்காக காசுக்காக நிற்கல, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் நாட்டுக்காக நிற்கிறோம். இந்த மாதிரி சொன்னவங்களும் இருக்காங்க. இந்த கட்சியில் நிற்கிறேன், அப்புறம் இந்த கட்சி என்னப்பா பண்ண போகுது, இது ஒன்றுமே பண்ணதில்லை இப்போ வரைக்கும், இது என்ன பண்ண போகுது, நமக்கு டிஎம்கேக்கு போட்டால் தான் ஏடிஎம்கே வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எப்படின்னா, பிஜேபி வரக்கூடாது, அதுக்கு அதிமுக வரக்கூடாது, அப்போ நமக்கு இருக்க வழி திமுக அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அதை தாண்டி எல்லாரும் மாற்று அரசியல் கொண்டு வருவோம், ஏன் திமுக போகணும், அந்த முக்காவாசி வாக்குகள் அப்படி தான் போகுது. நம்ம இதுக்கு வரக்கூடாது, அப்போ நம்ம இதுக்கு போகணும். சில பேர் இதுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தாலும் இவங்க என்ன வந்துடவா போகிறாங்க, அதனால வரமாட்டாங்க, அப்போ நம்ம திமுகவுக்கு வாக்களித்தா மட்டும்தான் கண்டிப்பாக அதிமுக வராது ஆட்சிக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதுக்காகவாது நம்ம போட்டாகணும் அப்படின்னு தான் 75% வாக்குகள் அப்படி போகிறது தான். இதுக்கு நம்ம போடக்கூடாதுன்னு. உங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப அனுபவசாலியாக இருக்கிற மதிப்புக்குரிய மாமா அப்துல் வஹாப் அவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க உங்களை எப்படி கைடு பண்ணுறாங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிற இடத்துல இப்போ உங்களை நிறுத்தியிருக்காங்க. எப்படி நீங்கள் அணுகணும், எப்படி செய்யணுங்கிறது குறித்து அவங்களுடைய ஆலோசனைகள் என்ன? அவர் ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, நார்மலாக இருங்க, இது பண்ணுங்க. அவர் எனக்கு பர்சனலாக சொன்னதை விட சீமான் அண்ணன் பேச்சு கேளுங்க, அவர் இது பண்ண, அவர் சொல்ற மாதிரி இது அவரோட பேச்சு கேட்டாலே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அவர் பேச்சு கேட்டிருக்கேன். அதை தாண்டி வந்து எங்க வீட்லயும் அரசியல் பேசுறவங்க எல்லார் வீட்லயுமே இருப்பாங்கல்ல, நியூஸ் பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு நியூஸு, சீமான் அவர்களோட பேச்சு, எனக்கு எல்லாரோட கைடன்ஸ் தாண்டி நானா கத்துக்கிட்டு நானா பேசினது தான். வீட்டுக்குள்ள அரசியல் இருக்கா? வீட்டுக்குள்ள பேசுவீங்களா அரசியல்?
கண்டிப்பா இருக்கு. ம் எங்க புகுந்த வீட்ல பாத்தீங்கன்னா மாமனார் மட்டும்தான் பேசுவாரு, வேற அரசியலுக்கு இருக்காது. அவர் மட்டும்தான் பேசுவாரு, அவர் கூட பேசுறதுக்கு ஆள் இருக்காது, அவர் மட்டும்தான் பேசி ஆகணும். அவர் நாம் தமிழர் கட்சி பேசுவாரு. பிறந்த வீடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசுவாங்க, எல்லாரும் ஒவ்வொரு இது. ஆனா வந்து நாம் தமிழர் கட்சி பத்தி யாரும் பேசுறதில்லை. இப்போ என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இருக்கிறனால இப்போதான் அந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக அதிமுக அதை பத்தின பேச்சுகள் இருந்திருக்கு. நாம் தமிழருக்கு வாக்களிச்சது இல்லை, ஆனா வந்து சொல்லுவாங்க இவருக்கு டேலண்ட் இருக்கு, ஆனா என்ன யாரும் ஓட் பண்றது இல்லை, இவர் பேச்சு நல்லா இருக்கு அந்த மாதிரி. ஆனா அரசியல் பேச்சுகள் அங்க அதிகமா இருக்கு. இங்க வந்து மாமனார் மட்டும் அரசியல் பேசுவாரு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து தொண்டாமுத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் குறித்து பேசுனீங்க. உறுதியாக வந்து அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளராக உறுதியாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. எங்கள் சோழன் சொல்வீச்சு சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.